ஒரு நிமிஷம். ஹலோ, சார் சொல்லுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம். சொல்லுங்க நான் சார். அதாவது ஜோதிடம் முருகப்பெருமாள்னு சொன்னேன்னா இதை ரெக்கார்ட் பண்ணி போட்டேன்னா யாரும் ஜோசியத்தை நம்பி ஏமாற மாட்டாங்க. முதல்ல ஓகே. ஜோசியம் எதுக்கு உருவாக்குனாங்க, ஜாதகம்னா என்ன, இதெல்லாமே தெரிஞ்சதுனாலே எல்லா மக்களும் பரிகாரத்தை நம்பி பயந்து ஏமாறாது. இப்போ உங்களுக்கு நீங்க உருவாகிறதுக்கு முன்னாடியே நான் அதான் சொன்னேன்ல, இந்த உடம்பு வந்து ராகு. இந்த உடம்பு ஹலோ சார், அது கொஞ்சம் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இப்போ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. உடல் வந்து ராகு. இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் பணம் தேவை, பதவி தேவை எல்லாம் சொல்லுவான். அவனுக்கு என்னையா அவன் நல்லா இருக்காம்பாங்க. எதை வச்சு? பணத்தையும் அவங்க இருக்கிறத வச்சு. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்துக்கு தான் சித்தர்கள் உருவாக்குனது இந்த ஜாதகம். ஜாதகம் வந்து உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் திருமூலர் பாடல் மாதிரி எந்த சித்தரும் பணம் காசு சேர்க்கல. மூலிகைகளையும் வைத்தியங்களையும் வைத்திய குறிப்புகளையும் தான் எழுதினாங்க. எந்த சித்தர்களும் பரிகாரத்தை கொண்டு போய் சொல்லல. பரிகாரங்கிறது இப்போ வந்திருக்கு. அப்போ இன்னைக்கு உங்களுடைய தேவை என்ன? இந்த உடல் தேவை வந்து சாவர வரைக்கும் இருக்கும் சார். இந்த உடல் அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உயிர் வந்து தானா உயிர் அழியாது, பிரியும். உயிர் பிரியும். இந்த உலகத்துல சிவபெருமானும் பார்வதியும் ஒன்னா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சிவனும் பார்வதி அம்மாவும். ஆமா, ஈருடல் ஒரு உயிர். ஆமா சார். உயிரினுடைய வடிவம் வந்து ஒளி வடிவம். ஒளி வடிவம். இப்போ உங்களுக்கு சிவனும் சக்தியும் ஒண்ணு சேர்ந்துதான் ஒரு உயிரை உருவாக்குறாங்க. தந்தையினுடைய உயிரணுக்கள், தாயினுடைய உடல் அணுக்கள். அப்போ சிவனும் பார்வதியும் சேர்ந்து அந்த உயிரினுடைய வடிவம் தான் சுடுகாட்டுல காளி நிர்வாணமா இருக்கும், காளி தேவி. ஏன்னா உயிருக்கு துணி தேவையில்லை. அதனாலதான் காளியை வந்து மண்டபத்தை ஃபுல்லா போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த உடல் அழிஞ்சோன்னா உயிர் நிர்வாண நிலையில இருக்குமா, எந்த தேவையில்லை. அதனாலதான் ஹரிச்சந்திரன் வச்சிருக்கோம். உண்மை அப்படின்னா சுடுகாடு. சுடுகாடு. ஆத்ம சாந்தி எதுக்கு அங்க கொடுக்குறாங்க? இந்த உடல் வந்து தேவையானது அழிஞ்சு நிம்மதியா இருக்கிற இடம், மயான அமைதி. மயான அமைதி. அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் துன்பம் எதுக்கு சொல்லுவோம்னா, நம்ம உடம்புக்கு தேவையான ஏதோ கிடைக்கல, பிரச்சனை, அது இந்த உடம்புக்கு தான். சத்து போகும், செத்து போக மாட்டான். இப்ப ஜாதகத்திலே எடுத்துக்கிட்டீங்கன்னா ராகுன்னா உடல். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனையும் அழியக்கூடியதுன்னா நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் வரைக்கும் அழியும். அதனுடைய இருக்க உயிர் அழியாது. இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா உயிருக்கும் ஒரே வடிவம் தான். அந்த உருவத்துக்கு தான் பல வடிவம். இப்ப நம்ம வந்து இப்ப நமக்கு எனக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்றதுக்கு காரணம் உடல். இப்ப ராகு ஆசைங்கிறான், ராகு மாயைங்கிறான், ராகு நிழல்ங்கிறான். உடல் அழியும் பொருள் நிழல். நம்ம ஜாதகம் சொல்லிடுவாங்க, ராகுனா தலை, இல்லைன்னா கேதுனா தலை, ராகுனா உடல். ராகு என்பதே மனிதன் தான், பேய்ங்கிறதே மனுஷன் தான் சார். மனுஷன் தான். சாவர வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவான். தன் தேவைகள் அத்தனையும் இந்த உடம்புக்கு தான். ஆனா அந்த உடல் வளர்த்தாதான் உயிர் தங்குமா. இப்போ உங்களுக்கு ஜாதக லக்கணம் போடுறதுக்கு முன்னாடி சூரியன்னா நம்ம வீட்டுல உள்ளவங்கள தான் சொல்லுவாங்க. தந்தை சூரியன், சந்திரன் தாய், புதன் மாமா, செவ்வாய் தம்பி தங்கச்சி சித்தப்பா சித்தி, இங்க எல்லாமே உறவுகள் தான். செவ்வாய் ரத்தம். அப்போ நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க அப்பா அம்மாவுக்கு முதல்ல லக்னம் பொருத்தம் பார்ப்பாங்க. இந்த ஜாதக கட்டத்துல மொத்தம் 12 கட்டம் இருக்கும். ஜாதக கட்டத்துல 12 கட்டம். இப்போ உங்க அப்பா அவருக்கு பொருத்தம் பாக்குறாங்க. உங்க அப்பாவுக்கு உங்க அப்பாவுக்கு அப்பா அம்மா 2. உங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாவை பெற்றது 2, அம்மாவை பெற்றது 2. 3வது தலைமுறை. அப்பா அப்பாவுக்கு அப்பாவை பெற்றது 2, அம்மாவை பெற்றது 2, அப்பா அம்மா 2. 6. உங்க அப்பா 1. இதான் 7ஆம் இடம். அவருக்கு பொருத்தம் பாக்குறாங்க. 7ஆம் இடம் யாரு? துலாம். அந்த துலாத்துக்கு 7ஆம் இடம் யாரு? மேஷம். அப்போ உங்க அம்மாவினுடைய அப்பா அம்மா, அவங்க அப்பாவுடைய அப்பா அம்மா, அவங்க அம்மாவுடைய அப்பா அம்மா, இந்த 14 உறவுகளினுடைய 12 உயிரின் கட்டம் சார் ஜாதகம். இதுல மாமனுக்கு 2 வீடு, தாய் வழி தகப்பன் வழி. செவ்வாய்க்கு 2 வீடு. ஆனா உங்களை உருவாக்குன அப்பா அம்மா ஒண்ணுங்கிறான்.
அதனாலதான் ம். சூரியன் சந்திரனுக்கு ஒரே வீடு. ஒரே வீடு. அப்போ உங்க தாய் வழி தந்தை வழி டிஎன்ஏல என்ன நோய் இருக்கு, ம், அவங்க ம், எந்த உணவுகளை எடுத்து என்னென்ன மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டாங்க. ம், ம், இப்ப நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள் 48 நாளைக்கு ஒருக்கா உடைஞ்சு உற்பத்தி ஆகுதுன்னா, இந்த ம், 14 உறவுகளையும் கட்டமைக்கிறது எத்தனைன்னா 27 நட்சத்திரம் 12 ராசி, அது உள்ள எத்தனை பாதம் இருந்தாலும் சரி, ம், இந்த ம், 48க்குள்ளதான் ஒரு உயிர் உற்பத்தி ஆகணும். ம், ம். கரெக்ட் தானே? ஆமா சார், கரெக்ட் தான். அப்போ உங்க தந்தை வழியில ஒரு நோய் இருந்தாலும் நமக்கு வரும், தாய் வழியில ஒரு ம். நோய் இருந்தாலும் நமக்கு வரும். நமக்கு வரும். ம். சரி, நம்ம சரி, சரி. அப்பாவுக்கு ஒரு பிரச்சனை அதான். இருந்தாலும் நமக்கு வரும், அம்மாவுக்கு அம்மாவுக்கு ஒரு ஒரு பிரச்சனை பிரச்சனை. இருந்தாலும் நமக்கு வரும். ஆனா அப்ப ம். 8 அடி குட்டி 16 அடி. இப்போ நம்ம உடம்பு பிறந்த ஊர்ல நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். பிறந்த ஊர் மண்ணை எடுத்து பூசு, அது மருந்தும்பான் தாய் மண்ணு. ஐமன். ம், ம், கரெக்ட் தான். அப்போ ம், நம்ம உடம்புல யார் யார் டிஎன்ஏ இருக்கு? நம்ம அப்பாவுக்கு தாத்தா பாட்டி டிஎன்ஏ ம், ஃபர்ஸ்ட். ம், 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 ரெண்டாவது நம்ம அப்பாவுக்கு அப்பா அம்மா. அப்போ ஒரு மரத்துல நோய், ம், மருந்து ம், உரமும் வேருக்கு. ம், ம், அப்போ அவங்க முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல வச்சான் ம், அந்த மண்ணை மிதிக்கிறதுக்கு தான் அப்ப 8 அடி. இப்போ உங்க ம், அப்பாவுடைய அப்பா அம்மா, அம்மாவுடைய அப்பா ம். அம்மா, உங்களுக்கு தாத்தா பாட்டினா உங்க ஆமா. அப்பாவுக்கு தாத்தா பாட்டி 4, 4. உங்க அம்மாவுக்கு 4, ம். 8. 8. நீங்க கல்யாணம் பண்ணும்போது உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவும் சேர்ந்து உங்களை உருவாக்கும் போது அங்க ஒரு 8 வந்துருது. 16ம் ம். பெற்று பெருவாள் வாழ்க. அப்ப 8 அடி குட்டி 16 அடி. 16 அடி. சரி, இந்த சரி, சரி. 16 குடும்பத்தினுடைய அணுக்கள் சார் ஆக்டிவேட் பண்ணணும். 48 நாளைக்கு ஒருக்க நம்ம அணுக்கள் உடைஞ்சு உற்பத்தி ஆகுற மாதிரி 12 ம், வருஷம் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலாம், சாமிக்கு பவர் போயிடுமா. ம், சாமினா ம், உயிருங்கிறான், ம், சிவன்னா ம். ஒளிங்கிறான். ஒளி. ம். உங்களுக்கு புரியுதா? புரியுது, புரியுது. அப்போ நம்ம அணுக்களை ஆக்டிவேட் பண்ணிட்டா இப்ப எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த ம். கிரகத்துக்கு போக சொல்றீங்க. ஓகே, ஓகே. எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த உறவு கெட்டுரும் ஜாதகத்துல. ம், ம். இப்போ சரி. நாம இப்போ உங்க அப்பாவுக்கு இருக்கிற நோய் எங்க அப்பாவுக்கு வராது, ஆமா சார். உங்க அப்பாவுடைய கேரக்டர் எங்க அப்பாவுக்கு வராது. வராது. அப்போ ம். உங்க புதன் வேற, என் புதன் வேற. ம், ம், ம். என் ஜாதகத்துல புதன் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே, ஓகே சார். ம். புரியுதுங்களா? ம். அப்ப கிரகம்ங்கிறதே அங்க உறவும் உறுப்பும் தான். ஆமா சார். அப்ப எந்த கிரகம் கெட்டிருக்கோ அந்த கெட்ட கிரகத்தின் ஆதிபத்தியம் இருக்கிறவன் தான் உங்களை சுத்தியே இருப்பான். ம், என்ன ம். நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கோ அதை சுத்தி தான் குடும்பமும் அமையுமா, ஃப்ரெண்ட்ஸும் அமையுமா, சமூகம் அமையுமா, புத்தியும் அவ்வளவுதான் இருக்குமா. ஓகே, ஓகே சார். புரியுதா உங்களுக்கு? புரியுது, புரியுது சார். அதான். இப்ப என்ன தொழில் சார்? கார்பரேட்னா கார்பரேட், குடிகாரனா குடிகாரன். அவன் குடிகாரன். அதோட சேர்ந்து காரணம் அந்த கிரகத்தினுடைய ஆக்டிடியூட் மைனஸ் பிளஸ். சரி, சரி, சரி. இதுதான் சேர்வாரோட சேரணும். நிறைய சொல்லி வச்சிருக்காங்க சார் இந்த மனுஷனை வாழ வைக்கிறதுக்காக. வாழ வைக்கிறது. ஆனா கண்ணை மூடிட்டு பரிகாரங்கிற பேர்ல ஏமாந்துட்டே இருப்பானுங்க. கடமையை செய்யணுங்க. ஆமா சார். இப்போ நம்ம உடம்புல இருக்கிற அணுக்கள்னா பிறந்த ஊர்ல நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு வைங்க, அந்த ஊர் மண்ணை நம்ம மிதிக்கணும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்பும் உள்ளங்கால ஜாயிண்ட் ஆகும். அதுக்கு தான் கோயிலுக்கு போனா செருப்பு போடக்கூடாதுமா. ஆமா சார். ஏன் கோயில் எச்சு துப்ப கூடாதுன்னா அதனால கிருமி பரவக்கூடாதுன்னு. எவ்வளவு எச்சரிக்கைன்னு பாருங்களேன். ஒரு நோயும் பரவக்கூடாது, கோயிலையும் சுத்தமா வைக்கணும், சுத்தம் வைக்கணும். அதனால நோய் வந்துடக்கூடாது, ஒருத்தனுக்கு இருக்கிற நோய் இன்னொருத்தனுக்கு பரவிடக்கூடாது. அப்ப நம்ம முன்னோர்கள் வாழ்ற இடத்து மண்ணை மிதிக்கிறதுக்கு பல ஜெனரேஷனுக்கு அப்புறம் மறந்துரும், தெரியாம போயிடும். அதுக்கு வச்சா பாருங்க சாதின்னு. எப்படி ஆமா, சாதி அழிஞ்சா சாமி அழிஞ்சிரும் சார். ஆமா. ஏன்னா நான் ஒரு சாதி, பக்கத்து ஊர்ல அதே சாதி தான் இருக்கும், அந்த ஊர் கோயில உரிமை கொண்டான்னு அடிச்சு விடுவான். ஆமா சார். ஒரே இனம், குலம் வேற. குலம் வேற. புரியுதா உங்களுக்கு? அதான் சார், குலமே தெய்வமா. இந்த உலகத்துல எந்த சாமி என்ன அவதாரம் எடுத்தாலும் சரி, எந்த சாமி என்ன அவதாரம் எடுத்தாலும் மனுஷனா இருக்கும்போது அவ்வளவு துன்பப்பட்டு துயரப்பட்டு இன்னல் பட்டு அதுக்கப்புறம் உடல் அழிஞ்சதுக்கு அப்புறம் தெய்வமா மாறிடும். இதுல எந்த வரலாறு எடுத்தாலும் சரி. அப்போ உடல் அழிந்தவன் இறைவனடி சேர்ந்தாருங்கிறான். மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபிறவி எடுக்கும் மேனியை கொள்வாய். பிறப்பும் நானே, இறப்பும் நானே, பாவம் நானே, புண்ணியம் நானே, எல்லாம் என்னுள் அடக்கம். யாரு? கிருஷ்ண பரமாத்மா. கடல், கீதையில சொன்னாங்க. கடல் அதையும் ஒரு மனுஷன் சொன்னதுதான். ஏன்னா இறைவன் இறை என்னும் உணவு இல்லைன்னா அவன் என்னும் சிவன் தங்காது. அந்த இறை அப்படிங்கிற 10ஆம் இடம் தான் சார் கர்மஸ்தானம்.
ஓகே இத ஓகே உங்க சார். அப்பா அம்மா ஒழுங்கா சாப்பிடலன்னா, ஒரு வாழை மரம் இருக்கு, ம் சரியா ம் காய் காய்க்கல. ம். அத சுத்தி இருக்கிற கன்றுகள மறுபடியும் எடுத்து நல்லா உரம் வைக்கிறோம். நல்லா வர வைக்கிறோம். இப்ப அது நல்லா காய்க்கும். ம் அப்ப ம் பெத்தவங்க செஞ்ச பாவம் புண்ணியம்ங்கிறது அவங்க செய்யாம விட்டது. கல்வியறிவு இல்லாதனால. ம் ம் ம். இன்னைக்கு படிச்சது பூரா ஏட்டுக்கல்வி. நீங்க ஏத்துக்கல்வி. தேடுறது பூரா பணம். ம் ம் ஜாதகம் பணத்துக்கானது அல்ல, ம் மனித ம். குலத்துக்கானது. குலத்துக்கானது. ஓகே ஓகே சார். அப்போ உங்க பிரச்சனைகள் அங்க தீரணும்னா 2ஆம் இடங்கிற பணம் அதுலதான் இருக்கு. ஓகே சார். சந்திரன் தான் சார் மணி, சந்திரன் தான் உடல். உடல். ம் அப்ப ம் இன்னைக்கு எல்லாத்தையும் உருவாக்குன நீங்க. ம் அப்ப ம் ராகு உங்கள் ம். ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் அந்த உடல். அப்ப அதை உடல். நீங்க பாதுகாக்கணும்ல. ஆமா சார். அப்போ கண்டிப்பா. அப்பாவுக்கு தாத்தா பாட்டி, அம்மாவுக்கு தாத்தா பாட்டிங்கிற அவங்க 16 பேர் பிறந்த ஊர்ல அந்த கம்யூனிட்டிக்கு நீ என்னென்ன கோவில் வச்சிருக்கோ, பெத்த ம் மனம் ம். பித்து, பிள்ளை மனம் கல்லுன்னு அங்க இருக்கிற கல். கல்ல கும்பிடாதீங்க சார். இப்ப நம்ம பிறந்து முண்டமா இருக்கோம். ம் ம் நம்ம ம். பிறந்த உடனே நமக்கு ஒரு பேர் வைக்கிறாங்கல்ல. ஆமா சார். அதே மாதிரி உங்க வீட்டுக்கு நீங்க கும்புற சாமிக்கு ஒரு பேர் வச்சிருப்பீங்க. ஆமா. ம் சாமி கனவுல வந்துட்டாரு. ஏன்னா ம் அந்த இறந்தவங்களுக்கு நீ பேர் வச்சிருக்க. இனி ம் அந்த ம் உருவத்துல வந்தாதான் நம்புவ. ம் எந்த ம் அணுக்கள் 12 வருஷம் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலன்னா பவர் போயிடுமா? ம் ம். 12 வருஷம் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் 12 பண்ணலன்னா பவர் போயிடும். பவர் போயிடும். ம் 12 வருஷம் நம்ம அந்த தாத்தா பாட்டி ஊரை அம்மா மிதிக்கல, அப்பா மிதிக்கல ம் ம் ம். அப்படின்னா அந்த உறவு கெட்டுடும். அத பாக்குறதுக்கு தான் ஜாதகம். ஓகே. கல்யாணமே சொந்தத்துக்குள்ளதான் சார் பண்ணணும். நீங்க ம் வெளியே ம். பண்ணீங்கன்னா அந்த பூர்வீகத்தை தேடணும். ஆமா சார். ஆ. இன்னைக்கு தானே சார் போக்குவரத்து எல்லாம். ஆமா. பழைய காலத்துல அதெல்லாம் இல்ல ஜோதிடம் சார். உருவான காலத்துல போக்குவரத்து கிடையாது சார். போக்குவரத்து கிடையாது. அதனால நடந்துதான். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த உறவுகளுக்குள்ள பொண்ணு எடுத்து இருந்தாங்க. ம் அன்னைக்கு உணவு பற்றாக்குறை, எல்லாரும் நல்லா உழைச்சாங்க, நிறைய சாப்பிட்டாங்க. ம் ம். அடுத்தவனை பார்த்து வாழ ஆசை. ஆசை. அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான். இப்படி இருக்கான். இன்னைக்கு இருக்கிற வளர்ச்சி எல்லாமே ஆசையினால வந்தது தானே. ம் ம். ஆசை அழிவுக்கு காரணம். தேவைக்கு மேல் ம். போனால் கண்டிப்பா அளவுக்கு மேல சார். அமிர்தம் நஞ்சு. நஞ்சு. அப்ப தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுங்கிறேன். அதான். நான் கெட்டது வேணாம்னு சொல்லல, ம் ம். நல்லது கெடுத்துறாதீங்கன்னு சொல்றேன். நல்லது. ஆமா சார். அது கரெக்ட் தான் சார். அப்ப ஆமா. ஜாதகம்ங்கிறது உங்களை காப்பாத்துறதுக்கு. இப்போ ஒரு ம் கிரகம் கெட்டு போச்சு, ம் அப்ப ம். அந்த உறவு கெட்டிருக்கும். கேட்டிருக்கோம். லைஃப் பார்ட்னருங்கிறது 7ஆம் இடம். ம் ம். ஜாதகத்துல அம்மாவோட அம்மா 7ஆம் இடம் சார். ம் ம். எப்படி? அம்மாவுடைய அம்மா 7ஆம் இடம். அம்மா 4ஆம் இடம், 4க்கு 4 7. 4 4 7. அப்பா சரி. 9ஆம் இடம். ம். அப்பான்னா குரு, குரு. தனுசு, பாக்கியம். ம் ம் ம். அப்பா தான் நமக்கு உயிருங்கிற பாக்கியத்தை தராரு. தராது. அதுக்கு உருவத்தை கொடுக்கிற குரு ம் தாய் ம். வீட்டுல உச்சம். ம் அப்போ ம். உங்களுக்கு என்ன சொல்றான்னா, வீடு மனை வண்டி வாகனம் அசையும் சொத்து அசையாத சொத்து எது? இந்த உடல். ம் அசையும் ம். சொத்து அசையாத சொத்துனா உடல். உடல். இது உச்சம். எந்த வீட்டுல? அம்மா வீட்டுல. அம்மாவுடைய அம்மா அப்போ வீட்ல. தாய் வழி தெய்வம் மண்ணை மிதிக்கலனாலே ம் ம். நமக்கு நமக்கு வந்து அங்க அந்த உடல் கெட்டுடும். கட்டிடும். ம். அப்ப எந்த ஊர் மண்ணை மிதிச்சா அதை ஆக்டிவேட் பண்ண முடியும்? ஓகே ஓகே சார். இது தெரிஞ்ச ஜோசியக்காரனுக்கு பரிகாரத்துக்கு வேலையே கிடையாது சார். ஆமா சார். ஆ, நீங்க டைரக்டாவே சொல்லிட்டீங்கல்ல. இந்த எல்லா விஷயம் தெரிஞ்சதுன்னா பரிகாரம் கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஜோதிடம் கிடையாது. ஜோதிடம் உருவாக்கியது உறவுகளின் கடிகாரம். கடிகாரம். குடும்பம் ஒரு கோவில், குடும்பம் ம். ஒரு பல்கலைக்கழகம். ஆமா. அடுத்தில் அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம். தெய்வம் தாய் தந்தையை சுத்தின பிள்ளையாருக்கு எந்த தோஷமும் கிடையாது. கிடையாது. ம். தாய் தந்தை அவர்களுடைய தாத்தா பாட்டி பிறந்த ஊர் மண்ணை மிதிச்சு, ம். அதுக்கு தான் வருஷத்துக்கு ஒருக்கா திருவிழா. திருவிழா. ஆமா. அந்த மண்ணை மிதிச்சா நம்ம அணுக்கள் ஆக்டிவேட் ஆயிடும். இப்போ ஒரு மண்ணை மிதிக்கும் போது கெட்டதும் நல்லதும் ஆக்டிவேட் ஆயிருக்கும். ஆக்டிவேட் ஆயிருக்கும். அப்போ சுக்கிரன் என்பது உடல். உப்பு ஓகே கலந்த சார். உடம்பு தானே நம்ம உடம்பு. ஆமா சார். அப்ப அந்த உடல் எங்க உச்சமாகுதுன்னா கடல். கடல். கடல் இல்லைன்னா வான் மேகம் இல்லை, வான் மேகம் இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா வளம் இல்லை, வளம் இல்லைன்னா இயற்கை இல்லை, இயற்கையின் பரிணாம வளர்ச்சியான 6ஆம் தலைமுறையான நாம இல்லை. இல்லை. ம். கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சார். அப்ப இந்த உடலை பாதுகாக்கிறதும் படைக்கிறதும் எதுன்னா கடல். அதனாலதான் எல்லாமே கண்ணனுக்கு. ம். ம். எல்லாம் என்னுள் அடக்கம் அவருக்கு தான். அடுத்து. ஓகே ஓகே சார். அதனாலதான் அவர் பரந்தாமன் என்பது கடல். ம். ம். அரியும் சிவனும் ஒண்ணுன்னா, அரி அப்படின்னா அறிவு. அறிவு முக்கண்ணுக்குடையவன் சிவன். சிவன். இந்த உலகத்தை அறிவுபூர்வமா பார்க்கணும். ம். அதுக்கு பிறந்தவன் தான் முருகன். பூமியில சூரியன் இருந்து விழுந்து துண்டு பூமி. ஏன் முருகன் அழகுன்னா, இந்த பூமி அவ்வளவு அழகு. அழகு. இந்த பூமியில இல்லாத விஷயமே இல்லை. இல்லை. இதுல யாருனாலும் எத்தனாயிரம் வருஷம் வேணாலும் வாழலாம், நல்லதை எடுத்துக்கிட்டா.
இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்களையும் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் குடும்பமும் கூடியும் வாழுங்கிறான். அதுக்காக உருவாக்குனது ஜோதிடம். உங்கள் பணத்துக்கோ பொருத்தத்துக்கோ இல்லை. அப்ப எந்த உறவு கெட்டிருக்கோ அந்த கிரகம் கெட்டு விட்டது. இதுல எனக்கு தெரிஞ்சு 80% பேத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் தன் தந்தையினுடைய தாத்தா பாட்டியோ இல்ல தந்தையினுடைய தாய் தந்தையோ தெரியல சார். அதுக்கு பரிகாரம் எப்படி கேட்பான்? தாய்ப்பால் தாய்கிட்ட கிடைக்கும். ஆமா சார். மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்கும். முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார். திக்கற்றவனுக்கு தெய்வம் துணைனா 8 திக்கு தெரியலன்னா திசையாவது தெரியணும். ஒரு மரத்துக்கு நோய்னா அட்லீஸ்ட் அந்த வேருக்கு தான் வைக்கணும். மருந்து வரமோ ஆமா, கொஞ்சம் தெரியலன்னா கொஞ்சமாவது வைக்கணும்ல. அட்லீஸ்ட் திசையாவது தெரியணும். உங்க அப்பாவை பெத்த 2 அம்மாவை பெத்த 2 ஊராவது தெரிஞ்சு அந்த திருச்செந்தூர் கடல்ல நம்மளுடைய அணுக்கள் இயங்குற நேரம் 4 to 6. மீதி எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் இருக்கோ அப்ப இயங்கும். அப்ப ஜாதக கட்டம்ங்கிறதே உறவுகளின் கடிகாரம். அப்ப அந்த நேரத்துல நம்ம குளிக்கணும். எப்போ 4 to 6 கடல்ல குளிக்கணும். சாயந்தரமா சார்? காலையில. ஏன்னா சூரியன் உங்களுக்கு ஆழ்கடல்ல மேல இருப்பாரு. அதுல இருக்கிற மூலிகை பூரா ஆக்டிவேட் பண்ணிடுவார். ஆக்சிஜன், ஹைட்ரஜன், சோடியம் எல்லாமே உற்பத்தி ஆகிற இடம் கடல். எண்ணற்ற நதிகள் மூலிகையோட கலப்பது. எந்த நீர் வத்தினாலும் கடல் நீர் வத்தாது. எது கெட்டு போனாலும் கடல் நீர் கெடாது. இந்த உலகத்தை படைச்சதே அதுதான். அப்ப படைச்சவங்க நமக்கு தாய் தந்தைன்னா உலகத்தை அந்த தாய் தந்தை பிறந்த ஊர் வந்து உலகத்தை படைச்ச அந்த கடல்ல போய் காலையில 5 மணிக்கு குளிக்கணும். 1 hour. உங்க உடம்புல இருக்கிற மொத்த அணுக்களையும் ஆக்டிவேட் பண்ணிடும் சார். இப்படி ஆக்டிவேட் பண்ண வேண்டாம். ராவணேஸ்வரன் 10 கலைகளின் நாயகன். லங்கை அரசன். ராவண ஈஸ்வரன் அப்படின்னா சும்மா கிடையாது. அவன் நாட்டுல கவலை சந்தோஷம் என்னன்னு தெரியாதான். அப்படி ஒரு பழமொழி உண்டு. ஏன்னா கவலைன்னு என்னன்னு தெரிஞ்சாதானே சந்தோஷம் என்னன்னு தெரியும். தன்னுடைய மகனை அத்தனை கிரகத்தையும் ஆக்டிவேட் பண்ணி இந்த உலகை வெல்லும் வரத்தோட பெற்றது அவன் தான் அப்படிம்பாங்க. இதெல்லாம் கதைகள் தான். ஆனா அவனுடைய ஆசை அவனை கொன்றது. எப்படி? ஆசை கொன்றது. மண்ணை விட்டு பிற மண்ணின் பெண்ணை நேசித்தால் செத்தான் சார். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதான் சார். இந்த உடலின் ஆசை உன்னை அழிக்கும். அந்த கிரகத்தையும் பெண்ணாசைன்னு கிடையாது. உங்கள் அணுக்களுக்கு தகுந்த மாதிரி அவரே ஒரு குருவினுடைய அவருக்கு குழந்தை கிடையாது. ராமருக்கு அவரே கல்யாணம் சொல்லுவாங்களா சார்? இப்போ பெண்ணாசையினால உருவானது ராமாயணம். நீங்க சிவனுக்கும் சக்திக்கும் அணுக்கள் ஒரே மாதிரி இருந்தாதான் குழந்தை உருவாகும். அப்ப அவங்களுக்கே ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு பெண்ணை தொடும்போது அதுதான் ஒரு பொண்ணுக்கு பொருத்தம். எதுக்கு 7ஆம் இடம் பாக்குறாங்க? இந்த கிரகத்தினுடைய ஆட்சி. இப்போ மேஷம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியன் உச்சம், துலாத்துல சூரியன் நீச்சம், மேசத்துல சூரியன் சனி நீச்சம், துலாத்துல சனி உச்சம். அதாவது எப்படி பொருத்தம் பாக்குறான்னா ஒரு அணுக்கள் இரவுனா பகல், இன்பம்னா துன்பம், நல்லதுன்னா கெட்டது, அம்மானா அப்பா, அண்ணன்னா தங்கச்சி, தம்பி. அப்ப அத பேலன்சபிள். அப்ப ஒரு கிரகத்தின் தசை நடக்கும் போதே அங்க போக கூடாது, கொண்டு போடுவான். அது இங்க உங்களுக்கு 7.5 சனின்னா அங்கதான் அனுப்புவான். அதுவே தப்பு. இங்க எல்லாமே உல்டாவா இருக்கு சார். ஜோதிடம் என்பது ஜோதினா உயிர் சார். ஜோதி. ஆமா சார். இங்க வெளிநாட்டுல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஜாதகத்துல தந்தை 9ஆம் இடம், தந்தைக்கு தந்தை சிம்மம்ங்கிற 5ஆம் இடம், தந்தை குரு 9ஆம் இடம், 9க்கு 9 சிம்மம். அந்த சிம்மத்துக்கு 9 தான் சார் சூரியன் உச்சம். செவ்வாய் வீட்டுல நம்ம அப்பாவுடைய தாத்தா தான் நம்மளுடைய நிலமும் நம்மளுடைய பவரும். அப்போ 3வது தலைமுறைங்கிறது அவ்வளவு. அதனாலதான் அப்ப 8 அடி குட்டி 16 அடி. இந்த 3 தலைமுறை உண்மையிலேயே நீங்க சயின்ஸ்ல செக் பண்ணாலும் 3 தலைமுறை டிஎன்ஏ இருக்கும். சரி சரிங்க சார். டிஎன்ஏ அவங்களுக்கு ஒரு நோய்னா நமக்கு உண்டு, அவங்களுக்கு ஒரு மைனஸ்னா நமக்கு உண்டு. அதை எதா வச்சு சரி பண்ண முடியும்னா இறை என்னும் உணவு. உணவே மருந்து, உறவே கடவுள். சரி. உணவே மருந்து, உறவே கடவுள். என்கிட்ட ஜாதகம் பாக்குற 100ல 1000 பேர் வந்தாலும் தாரக மந்திரம் 1 சார். என்னுடைய கொள்கை ஜோதிடம் அப்படிங்கிறது உன் குடும்பம். அது உன் வாழ்க்கைக்கானதல்ல,
இல்ல. உன் குடும்ப உயிர்களுக்கு சம்பந்தப்பட்டது. ஓகே. அதுலதாங்க உயிர் இருந்தா தானுங்க வாழ்க்கை. இப்ப பல கோடி சொத்து ஆமா. இருக்கு. இப்போ உயிர் ஒருத்தங்கிட்ட இல்லனா ஒருத்தங்கிட்ட 1 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. கேன்சர் நோய் இருக்கு. ஒருத்தங்கிட்ட எந்த நோயுமே இல்ல, கையில 1000 ரூபாய் பணம் இருக்கு. இதுல யாரு பாக்கியவான்? அந்த எந்த நோய் இல்லாம இருக்கிறதா சார் பாக்கியவான். இதுக்குதான் சார் உருவாக்குனாங்க. அதான். நீங்க ஜாதகம் கேட்கறது பூரா எனக்கு எப்ப எது கிடைக்கும்? அப்போ உனக்கு அங்க நெகட்டிவ் இருக்குன்னா உனக்கு அந்த நெகட்டிவ் உண்டான என்ன அணுக்களின் ஆக்டிவேட் இருக்கோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் எண்ணம். இறந்தவங்க யாரு கனவுல வராங்களோ அந்த வழியில் உள்ள சாமியை கும்பிடவான்னு அர்த்தம். அந்த அணுக்கள் உனக்கு வீரியம் குறைய போகுது. அப்போ இறைவனை உணரலாம். முன்னோர்கள் சார், மன்னர்கள் காலத்துல போட்டோ எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது சார். அந்த காலத்துல எல்லாம் மன்னர்கள் வந்து வரைஞ்சு வச்சிருந்திருப்பாங்க. பாமர மக்களுக்கு அதுவும் கிடையாது, இருக்கிறதுக்கு இடமே கிடையாது. அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வாழ்ந்த இடத்துல நட்டு வச்ச கல்லு மண்ணுல கரையுதுன்னு கல்லுல வச்சாங்க. அழிஞ்ச உருவத்துக்கு கொடுத்த அழியாத உருவம் கடவுள் சார். எங்க அப்பா அவனுடைய டிஎன்ஏ உடம்புல இருக்கும்போது இந்த உலகத்துல மன்னிக்க முடியாத ஒரு பாவனா தன் தாய் தந்தையினுடைய அணுக்களை உடம்புல வச்சுக்கிட்டு திதி தர்ப்பணம் கொடுப்பவன் தான் இறந்ததாக சொல்வதாக அர்த்தம். ஒரிஜினல் கடவுள் சார். கடவுளை செத்து போயிட்டுன்னு சொல்லிட்டு தாய் வழி தந்தை வழி தெய்வத்தை தவிர வேற யாருக்கிட்டையாவது கையேந்தன அதுக்கு பேர் என்ன சார் அர்த்தம்? அப்பா அம்மாவை தவிர வேற யார்ட்டையாவது கையேந்தா அது என்ன சார் யாசகம்? தமிழ்ல பிச்சைன்னு சொல்லுங்க. இந்த உலகமே அதை சார் எடுத்துக்கிட்டு இருக்கு. யாருமே இந்த உலகத்துல மன்னிக்க முடியாதுன்னா யாசகம் எடுப்பது மிகப்பெரிய குற்றம். தீதும் நன்றும் பிறர் தருவார். யாரும் அடுத்தவங்க கோயில போய் பரிகாரங்கிற பேர்ல பிச்சை எடுக்காதீங்க, கடமையை செய்யுங்க. உங்கள் கடமையை தவறாமல் செய்யுங்கள், உங்களான பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஜோதிடம் என்பது உன் உறவுகள். அதில் எந்த ஊர் மண்ணோ அதை மிதி, அதுல எந்த இடம் கண்டுபிடிக்க சாதி, அதில் எந்த இடம் கண்டுபிடிக்க கோவில். அது உள்ளதான் உடல் அழிந்தவன், அதுல இருக்கிறதும் கருவறை, வயிற்றுல தங்குறதும் கருவறை. குழந்தை வேணும்னாலும் 5ஆம் இடம் குலசாமிக்கு போகணும். உனக்கு வயிறுங்கிறதும் பூர்வ புண்ணியமும் 5ஆம் இடம். உங்களோட பூர்வ புண்ணியத்தை ஆக்டிவேட் பண்ணுங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இதுக்குதான் சார் 1000 ரூபாய் ஃபீஸ் வாங்குவேன். ஒரு ஆளுக்கு ஒரு தடவைக்கு மேல பார்க்க மாட்டேன் சார். எத்தனை பேர் வந்தாலும் கருத்து ஒண்ணுதான். எத்தனை உயிர்கள் இருந்தாலும் தாய் தந்தைங்கிற உறவு ஒண்ணுதான் சார். ஜோதிடம் இதுக்காக உருவானது. இதுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து? இல்ல சார், எனக்கு மாற்று கருத்து இல்ல. அதாவது எனக்கு வந்து இப்ப நீங்க சொல்றது இது வரைக்கும் நான் கேள்விப்படாத. நீங்க இப்போ ஜோசியம்னா இதுக்கு முன்னாடி ஒரு பிளாங்கா எது நல்லது நடக்கும், இந்த மாதிரி கெட்டது இதா இருக்கு, இது எப்படி பரிகாரம், அப்படிதான் அந்த ஒரு கண்ணோட்டத்துல பாத்துட்டு இப்ப நீங்க சொல்றது பூராமே உண்மையிலேயே ரியலிஸ்டிக்கா இருக்கு சார். போடலாமா சார்? உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லையே? சேனல்ல இந்த இது என்னன்னு தெரியாது, ஆடியோ மட்டும் வரும், என் போட்டோ இருக்கும். ஓகே சார். நீங்க உங்க பேர் நான் கேட்கல, ஊர் கேட்கல, ஓகேங்களா? சரி. எதுவுமே கேட்கல. ஆனா நீங்க ஒரு பர்சன், யார் என்னன்னே தெரியாத ஒரு பர்சன், இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்களுக்கு நான் சொல்ற பரிகாரம்ங்கிறது இல்ல, கடமை இதுதான். நிறைய பேர் ஊர் விட்டு ஊர் பொழப்புக்காக வந்தோம் சார். இந்த உலகத்துல சுகர் வேணும், இல்ல பிரச்சனை தீரலங்கிறான். பனை மரம் தேசிய மரம் தெரியும் உங்களுக்கு, தமிழ்நாட்டினுடைய. ஏன் ஊர்ல பிறந்த ஊர்ல நாங்க அன்னைக்கு கருப்பட்டி எல்லாம் சரி செய்வோம். அப்போ தான் ஊர்ல உள்ள அந்த பனை மரத்தினுடைய 17 இதையும் சாப்பிட்டா உங்களுக்கு பிபி சுகர் வராது. ஆனா தெரிஞ்சுதானே சார் சாப்பிடுறோம். இன்னைக்கு இருக்கிற இந்த உடலுக்கு இதெல்லாம் கேடுன்னு தெரிஞ்சு பண்றோம் சார். தெரிஞ்சே தப்பு பண்ணிக்கிட்டு அதுக்கு பரிகாரம்னு சொன்னா அதுவும் தப்பா தானே இருக்கும். ஆமா சார். நீங்க தப்ப சரியா பண்றீங்க. ஆனா தப்ப சரியா பண்றதை விட அதை பாதுகாக்கிறது எப்படின்னு முதல்ல பாருங்க. இந்த சுவர் இருந்தாதான் சித்திரம், உடல் இருந்தாதான் இது உள்ள தங்கக்கூடிய உயிர் என்னும் சிவன் இருக்கும். அவனின்றி ஓர் அணுவும் அசையாத அவங்க உடம்புல எண்ணற்ற அணுக்கள் அத்தனைக்கும் சொந்தக்காரங்க உங்க தாய் வழி தந்தை வழிதான். அப்ப அதை கொடுத்தவங்க சாமி. அப்ப அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம தாத்தா பாட்டியோ நமக்கு ஒரு சொத்தை கொடுத்தாங்கன்னா அதை வேலி போட்டு பாதுகாக்கிறோம்ல. அப்ப அவங்க அணுக்களை வேலி போட்டு நல்லா பாதுகாத்தாதானே அது உங்களுக்கு நல்லது தரும். வீடுன்னு கொடுத்தா அதை பாதுகாத்தாதானே வாழ முடியும். அணுக்கள் என்னும் வீட்டை பாதுகாப்பீர், உயிர் என்னும் தெய்வம் உங்களில் தங்கும். உங்கள் முன்னோர்கள் போட்டோ இருந்தா, அன்னைக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல, இன்னைக்கு இருக்கு.
ஆமா. அதுக்கு அன்னைக்கு நமக்கு ஒரு பேர் வச்ச மாதிரி உங்க முன்னோர்கள் குலசாமிக்குன்னு ஒரு பேர் வச்சிருந்தான்னா, அதனாலதான் இறைவன் பாதம் தொட்டு வணங்கணும். உங்க முன்னோர்கள் இருப்பது பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு. கல்ல கும்பிடாது. அது உள்ள என்ன இருக்கு? ஒரு பொண்ணை என்னவா பாக்குற? அம்மாவா பாக்குறியா, அப்பாவா அம்மாவா. பாக்குறியா, சித்தியா பாக்குறியா, பெரியமாவா பாக்குறியா? நீ என்னவா பாக்குற, என்னவா நினைக்கிறாங்க? அங்க நீ நினைக்கும் போது உன் அணுக்கள் அங்க வேலை செய்யும். அதனாலதான் கோயிலுக்கு போகும்போது தப்பான பார்வை இருக்க கூடாதும்மா. எவ்வளவு விஷயங்கள் பாருங்களா. அவன் யதார்த்தமா சொன்னதுக்கு நீங்க பூசி மொழிவு நிறைய சொல்றீங்க சார். ஜாதகம் இவ்வளவுதான். 14 உறவு, 14 உறவுகளின் 12 உயிர் கட்டம் ஜோதிடம். ஜோதிடம் எப்படி? கரெக்ட் தான் சார். இவ்வளவுதான் ஜாதகம். இதுக்கு எதுக்கு கம்பு எடுத்து சுத்துற வேலை? இது தெரிஞ்சிச்சுன்னா ஜோதிகாரங்களுக்கு வேலை இல்லைல்ல. நானே என் பொழப்பா பாப்பேன் சார். ஆல்ரெடி எனக்கு வேலை, நான் ஒரு கடை வச்சிருக்கேன். நான் என் வேலையை பார்ப்பேன்ல, ஃப்ரீ டைம்ல இதை பார்ப்பேன். ஃபுல் டைமா பாக்குற மாதிரி வச்சிருவாங்க போல இவங்க பண்ற பொழப்பு. இல்ல சார், ஃபுல் டைம் ஒர்க் இந்த கடை வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா, செல்வம் அரிசிமிட்டி செல்வம் காய்கறி கடை. சரி. நான் இத தொழிலுக்காக பண்ணல சார். நான் இப்ப அப்படி பார்த்தா உங்ககிட்ட 1000 ரூபாய் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கல சொல்லிருப்பேன். அதான் சார் நான் ஸ்டார்டிங்ல இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன் சார். அதாவது நீங்க அதான் ஒரு தெரியாத ஆட்களுக்கு சொல்றீங்க. இன்னைக்கு இருக்கிற மருத்துவ எக்யூப்மெண்ட்ஸ் வெறும் கடல்ல இருக்கிற மூலிகைக்கு பெருசு கிடையாது சார். அந்த கடல்ல எந்த நோய் வந்தாலும் கடல் மீனுக்கு நோய் வராது. எந்த நோய் வந்தாலும் கடல் மீன் சாப்பிடலாம். அதான் சொன்னேனே, அந்த நீருமற்றாது கெடாது, ஆனா நம்ம உடம்பு கெடும். அதை பாதுகாக்கக்கூடிய, அதனாலதான் சார் கடலை கடைஞ்சா உங்களுக்கு ஆழகால விஷம் வரும், அமிர்த கலசம் கிடைக்கும். வாழ்க்கையில நம்ம மறந்ததுதான் வியாதி. புரியுதுங்களா? நாம மறந்துட்டோம் சார். நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பொக்கிஷத்தை மறந்தோம். அவர்கள் எழுதிய காவியத்தின் பொருளை மறந்தோம். அவர்கள் சொன்ன பொருளின் அர்த்தத்தை மறந்தோம். என்னைக்கு தன்னை உணராது பிறரின் கருத்தை உணர்ந்து அவனிடம் கையேந்தனமோ, பிச்சை எடுக்க எடுக்க அதில் சுகம் கண்டோம். பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஓரளவுக்கு தான் பேசுவேன், நமக்கு படிப்பறிவு கம்மி சார். எல்லாமே அதாவது விஞ்ஞானம் எல்லாமே இருக்கே சார். தேங்க்யூ. நீங்க வேற ஓரளவு தான் பேசுறீங்க சார். நான் இதுக்கும் என்ன சந்தோஷப்படுறேன்னா, என்னுள் இருக்கும் என் தந்தை தாயினுடைய இந்த 8 ஊர் மண்ணை மிதிச்சு ஜெயிச்சவன் சார். என் ஜாதகத்துல சன்னியாசி ஜாதகம்னு நிரூபிச்சு கொடுத்தவன் குடும்பம் இன்னைக்கு சன்னியாசியா இருக்கான். இன்னைக்கு என்கிட்ட பார்த்தா பேச மாட்டாரு. சரி. மொத்தத்தையும் ஜெயிச்சிருக்கேன் சார். இந்த 8 ஊர் மண்ணை மிதிச்சு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். ஓகே சார். உதாரணம் நான் தான். நீங்க வேணா போய் பாருங்க. திருநெல்வேலி சார், நெல்லை மாவட்டம். அன்னைக்கு மக்களுக்காக காமராஜர் போராடினார்னா, அவருடைய அணுக்களில் ஏதாவது ஒன்று எண்ணில் கலந்திருக்காதா? கண்டிப்பா சார். ஆமா, கண்டிப்பா. என் முன்னோர்களின் அணுக்களில் ஏதோ ஒன்று அது மதிப்பு இல்லாம இருக்கு, அது இயக்குது. அதனுடைய கதிரலைகள் என்னுடைய எண்ணத்தில் புகுந்து என்ன பேச வைக்க. இவ்வளவுதான். இதுக்கு நான் அப்படின்னா இந்த உடல் அது அழியும். நான் என்பது உடல். ஆனா உடலுக்கு தேவைக்கு சாப்பிடணும், ஆசைக்கு இல்ல. இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லாமே ஆசை தானே சார்? ஆனா நான் ஆசை அனுபவி, வேண்டாம்னு சொல்ல. ஆனா தேவையை மறந்து அனுபவிக்காதீங்க. உன் தேவை கடமையை செஞ்சுட்டு செய். கரெக்ட் தானே? நவதானியத்தையும் காப்பர் சத்து சார். இந்த உயிரை காப்பாத்துறது ராகுங்கிற உடல். அப்போ ராகு அழிச்சிடக்கூடாது. அப்போ நவதானியத்தையும் காப்பர் சத்துக்கு அதிபதிங்கிற ராகு தான் சார் கேழ்வரகு. களி தின்னு அந்த உலகத்துல எல்லா நோய்க்கும் எதிர்ப்பு சக்தி இருக்கு சார். எப்படி இருக்கு? கண்டிப்பா சார். ஆமா, சூப்பரா இருக்கா? கடைசியில ராகுவை தூக்கிட்டு வந்துருங்க. உடல் என்பது இல்லை எனில் உயிர் என்பது இல்லை. அதனாலதான் சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. நீங்க எப்படி போனாலும் அப்படிதான் சார் வருவான். ஆமா சார், கரெக்ட் தான். எண்ணம் இறைவன். உங்க தாத்தா பாட்டிய உங்க அணுக்களா இருக்காங்க, அவங்க உருவம் அழிஞ்சிருச்சா, நீங்க கொடுத்த உருவத்தை கும்பிடுங்க. இல்ல, நான் என் வீட்டுல என் தாத்தா பாட்டிக்கு தினமும் தீபம் ஏத்தி கும்பிடுற மாதிரி, காக்கைக்கு சோறு வச்சா முன்னோருக்கு சோறு வச்சதுன்னா, ஒரு முன்னோர்களுக்கு நம்ம சோறு வைக்கிறோம், கடவுளுக்கு சோறு வைக்கிறோம்னா அதுல ருசி மனம் இருக்காது.
நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய கெடுதலை விலைக்கு நல்லதுக்காக பாடுபட்டாங்க. நீங்க காக்கைக்கு சோறு வச்சீங்கன்னா நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற கழிவுகளை மட்டும்தான் அது பிறக்கும். அப்ப காக்கைக்கு நம்ம வச்ச சோறை வைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? ருசி மனம் சத்தை அவர்கள் எடுத்தார்கள், வெறும் சக்கையை திங்கும் காகம். நம் முன்னோர்களினுடைய அடையாளம். நமக்காக கெட்டதை அழிப்பது முன்னோர்கள்னா அதில் ஒரு பங்கு காகம். உதாரணம் சார். அதான் சார், கொஞ்சம் உள்ள போன அவ்வளவுதான். அதான். சரிங்க சார், இப்ப நீங்க சொல்லி சார், ஐயோ லைஃபுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரானரி சொல்லிட்டீங்க. எக்ஸ்ட்ராடினரி. தேங்க்யூ சார். நான் சேனல்லயே சொல்லியிருப்பேன், படித்தவர்களுக்கு முன்னுரிமை. முன்னுரிமை. ஏன்னா கல்லாத மக்கள் கடவுள் கடவுள் கடவுள்னு கண்மூடித்தனமான ஒரு பக்தியில இருக்காங்க. பக்தியில இருப்பாங்க. சாமிக்கு மேல ஒரு நம்ம முன்னோரை சொல்றேன் அப்படின்னு. தாய்க்கு மிஞ்சின தெய்வம் இல்லைன்னு உணர்த்திட்டு போயிட்டான் சார் பிள்ளையாரு. கண்டிப்பா சார். அவனுக்கு நவ கிரகமும் அவனுக்குள்ள அடக்கமா? கரெக்ட் தான். 9 கிரகங்கிறது முன்னோர்கள், அவனுக்குள்ளதான் அடக்கம். சுக்கிரன் பாறுதல் படுதல் வேண்டில் குழந்தை உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன்னா மனைவி, ஐயோ சுக்கிரன்னா உடல். இங்க எல்லாத்துக்குமே கணக்கு இருக்கு சார். கணக்கு இருக்கு சார். ஆமா, கணக்கு இல்லாம எதுவுமே இல்லையே சார். நான் 7 சக்கரங்கிறது நம்ம உடம்புல 7 தலைமுறை சார். 7 தலைமுறை. அதை இயக்கக்கூடியது 10ஆம் இடங்கிற கர்மாங்கிற வயிறு சார். அதனாலதான் சார் இந்த உலகத்துல எந்த ஜீவராசியா இருந்தாலும் அதனுடைய மண்டை ஓடு ஓம் வடிவுல இருக்கும். ஓம் எனும் பிரணவ மந்திரம்ங்கிறது தலை கவசம் மந்திரம். தலை கவசம் என்பது ஓம் வடிவுல தான் இருக்கும். நீங்க பள்ளி காக்கா குருவின்னு எதை எடுத்தாலும் என்னோட பொறுத்த வரைக்கும் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்துக்கு மூலப்பொருள் மண்டை ஓடு. அது நாசி. இந்த உலகத்தை இயக்குறது நாசிங்கிற காற்று. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற நல்ல இதா இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இந்த நாசி எதையும் சொல்லாமல் எடுக்கும். அத மாதிரி இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற கெட்டது நல்லது கெட்டது கலந்துதான் இருக்கும். நீ அதுல நல்லதை எடு, கெட்டதை விடு. இதுதான் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தின் மூலப்பொருள். எனக்கு மூலப்பொருள். நான் சொல்ல மாட்டேன் அண்டத்துல உள்ள சத்தம் சொல்ல மாட்டேன். அண்டம்னா உலகம், இந்த உலகம் என்பதே உடல். உடல். கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சார். அதான். ஓகே சார், இப்போ என்னோட இது கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா சார்? தனுசு ராசி, மூல நட்சத்திரம். சார் உங்களுக்கு அதுக்கும் ஒரு கருத்து சொல்றேன். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை சார்? தமிழ் எழுத்துக்கள் வந்து சார் ஒரே நிமிஷம், மறுபடியும் கட் பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி.